டேய் சிண்டு, என்னடா இது பாக்கறதுக்கு சிப்பர் மாதிரி இருக்கு. ராகுல், நீ சொன்னது கரெக்ட் தான்டா. இது சிப்பரே தான். இங்க பாத்தீங்களா, இது யூனிகார்ன் டிசைன் போட்டது. என்ன போட்டிருக்கு? ஹேவ் அ நைஸ் டேன்னு போட்டிருக்கு. ஹாய் சிண்டு, அப்படினா இதுல ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஊத்தி குடிச்சுக்கலாமா? இதோட டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு. பிங்க் கலர்ல ரொம்ப டிரான்ஸ்பரண்டா அழகா இருக்கு சிண்டு. ஆமா ரோஜா, இங்க பாருங்க. இந்த சிப்பரை இப்படி தலைகீழா சாச்சிங்கன்னா உள்ள இருக்கிற அந்த கிளிட்டர் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே கீழே விழுகும். திரும்பவும் இப்படி நேரா சாச்சிங்கன்னா மேல இருந்து கீழே விழுகும். இதோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால தான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். மேல ஒரு குட்டி யூனிகார்ன் இருக்கு, கீழே கூட யூனிகார்ன் டிசைன் போட்டிருக்கு. டேய் சிண்டு, ஸ்ட்ரா கூட பயங்கர கிளியரா கண்ணாடி மாதிரி இருக்கும் போல. என்னடா இது, இந்த மாதிரி ஒரு சைடுல ஒரு மாதிரி டிசைன் இருக்கு. அது அப்படி போடக்கூடாது ராகுல், என்கிட்ட கொடு. அதை ஓபன் பண்ணி அந்த கீழே இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது உள்ள வர்ற மாதிரி போடணும். அப்பதான் நம்மளுடைய ஸ்ட்ரா வந்து இழுத்து பார்த்தா கூட வெளியில வராது. இங்க பாரு, இப்ப நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்ல. இப்ப ஸ்ட்ரா இந்த மாதிரி இழுத்தோம்னா அது வெளியில வராம இருக்கறதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு சைடுல டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்படித்தான் இந்த ஸ்ட்ராவை போடணும். சிண்டு, எங்களுக்கு இந்த சிப்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கூலுக்கு கூட இதுல ஜூஸ் ஊத்தி எடுத்துட்டு போலாம். ஒண்ணே ஒண்ணு தான் வாங்கிட்டு வந்திருக்கியா? இல்ல ரோஜா, இன்னும் நிறைய டிசைன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இருங்க, இந்த ஸ்ட்ராவை ஓரமா வச்சுட்டு காமிக்கிறேன். இது கூட ஒரு யூனிகார்ன் டிசைன் தான் ரோஜா. ஹாய், ஆனா இந்த டிசைன் வேற மாதிரி இருக்கு. யூனிகார்ன் காதெல்லாம் வச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சிண்டு இந்த டிசைன். ஹாய் சிண்டு அண்ணா, என்கிட்ட கூட இதே மாதிரி சிப்பர் இருக்குண்ணா. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது ரொம்ப ஹெவியா இருக்க மாதிரி இருக்கும். ஆமா சோட்டு, அதனால தான் ரோஜா கொன்னு, பூஜா கொன்னு, மீனா கொன்னு வாங்கிட்டு வந்தேன். பாய்ஸுக்கெல்லாம் என்கிட்ட வேற மாதிரி டிசைன் இருக்குடா ராகுல். இவங்க பார்த்து முடிக்கட்டும், உனக்கு கடைசியா காமிக்கிறேன். ஸ்ட்ராவை அதே மாதிரி போட்டுட்டு போட்டா இதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த ஸ்ட்ராவர ஹோல் வந்து நல்லா பெருசா இருக்கும். இங்க பாத்தீங்களா, ஸ்ட்ரா அப்படியே வெளியிலேயே வந்துரும். இந்த டிசைனே இப்படித்தான்ப்பா. இட்ஸ் ஓகே சிண்டு, எங்களுக்கு இந்த யூனிகார்ன் டிசைன் கூட ரொம்ப பிடிச்சிருக்கு. சிண்டு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த சிப்பர்ல ஜூஸ் ஊத்தி நம்ம வந்து கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற கேம் தானே விளையாட போறோம். டேய் சிண்டு, என்னடா இது, இன்னொன்னு இருக்கு பிங்க் கலர்ல. அப்ப ரோஜா சொன்ன மாதிரி கண்டிப்பா நீ இன்னைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கேம் தான் வைக்க போற, கரெக்டா? இதுவும் யூனிகார்ன் டிசைன் போட்டது தான். ஆனா இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான வித்தியாசமான கேம் வைக்க போறேன். இங்க பாத்தீங்களா, பிங்க் பர்பிள். ஆனா டிசைன் எல்லாம் ஒண்ணுதான். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அதான் ரெண்டுலயும் ஒவ்வொன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ஸ்ட்ரா எங்க வச்சேன், இதோட ஸ்ட்ராவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கிளியரா புரிஞ்சிருச்சுல்ல? டே சிண்டு, இது மூணுமே ரொம்ப நல்லா இருக்கு. நீ பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப அநியாயம்டா. கேர்ள்ஸுக்கு மட்டும் சூப்பரா வாங்கிட்டு வந்திருக்க, பாய்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி எதுவும் இல்லையா? பாய்ஸுக்கு இல்லாம இருக்குமா ராகுல்? எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம் தெரியுமா? ஐஸ் கியூப் கேம் தான் விளையாட போறோம். இங்க பாத்தீங்களா? டே சிண்டு, எனக்கு கிளியரா புரிஞ்சிச்சு. இந்த ஐஸ் கியூப் எல்லாம் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஐஸ் கட்டியா எடுத்து கரெக்டா சிப்பருக்குள்ள வீசணும். கரெக்டா சொன்னனா? கிட்டத்தட்ட கரெக்டா தான் சொல்லிட்டேன். ஆனா இங்க பாத்தீங்களா, டொண்டடைன், இந்த ஐஸ் கியூப்லயே ரொம்ப வித்தியாசமான ஐஸ் கியூப் நான் எங்க ஃப்ரிட்ஜ்ல இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சிருக்கேன். சிண்டு, என்ன சிண்டு இது? உண்மையாவே ஐஸ் கியூப் வந்து பால் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பால் ஷேப்ல நான் பார்த்ததே இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு சிண்டு, எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இத வச்சு ஜூஸ் குடிக்கலாமா? ஜூஸ் போட்டு இது கூட இந்த கியூப் கூட ஒன்னு உள்ள போட்டு குடிக்கலாம். ஆனா இது பால் மாதிரி இருக்கு இல்லையா, அதனால நம்ம இன்னைக்கு பால் கேம் தான் விளையாட போறோம். எல்லாம் ஒரு பக்கமா நின்னுங்க. இந்த கேமை நான் எப்படி விளையாடணும்னு சொல்றேன், சரியா? இப்ப கரெக்டா ஒரு ஐஸ் கியூபை எடுத்து நல்லா தூரத்துல நின்னு கரெக்டா இந்த சிப்பருக்குள்ள குறி பார்த்து வீசணும். டே ராகுல், வீசு பார்க்கலாம். எப்படி ராகுல் ஃபர்ஸ்ட் எடுத்துனே தப்பா வீசினா பாத்தீங்களா? சிண்டு நான் வீசுறேன் சிண்டு. எனக்கு எப்படி வீசணும் நல்லா தெரியும். வாவ், நான் சூப்பரா வீசிட்டேன்ல. பூஜா சூப்பரா வீசிட்டா. வேணும்னா ஆளுக்கு ஒரு தடவை ட்ரையல் பார்த்துக்கலாம். மெயின் கேம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்டார்ட் ஆக போகுது. ஓ, நீங்க பெரிய ஐஸ் கியூபை வச்சே ட்ரையல் பாக்குறீங்களா? பாருங்க பாருங்க. ஓகே ரோஜா, இப்ப கரெக்டா வீசுறாளான்னு பாத்துடலாமா? கமான் ரோஜா, 1 2 3 வீசு. ஐயோ போச்சு, பாவம் ரோஜாக்கு மிஸ் ஆயிடுச்சு. அடுத்தது மீனா. சிண்டு, நான் வீசிடுவேன் சிண்டு. ஐயோ போச்சு சிண்டு, நீ டென்ஷன் படுத்துறதுனாலே என்னால வீச முடியல தெரியுமா? டே எங்கிட்ட குடுறா, நான் சூப்பரா எப்படி வீசின பாத்தீங்களா? நீ சொன்ன மாதிரி சிண்டு, ஒரு தடவை பிராக்டிஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எவ்வளவு ஈஸியா வீசின பாத்தியா? ஓகே, இப்ப மெயின் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ரோஜா ட்ரை பண்ண போறா. ரோஜா போட்ரு. சூப்பர் ரோஜா. எல்லாரும் வெயிட் பண்ணுங்க, அடுத்தது நான் போட போறேன். எல்லாரும் தள்ளிக்கோங்க, கரெக்டா விழுகணும். ஓகே, நானும் ரோஜாவும் போட்டாச்சு. ராகுல், அடுத்தது நீ ட்ரை பண்றியா? நான் ட்ரை பண்ண போறேன்டா. எப்படி சூப்பரா போடுறேன் பாத்தியா? டேய் சிண்டு, இங்க பாரு, செகண்ட் டைம் கூட நான் ட்ரை பண்ணி சூப்பரா போடுவேன். ஐயோ போச்சே. டே ராகுல், நீ தேவையில்லாம 2 டர்ன் எடுத்துட்டா, உனக்கு முடிஞ்சது. அடுத்தது பூஜா கிட்ட கொடு. பூஜா ஒரு டர்ன் போட்டா. அடுத்தது மீனா கிட்ட கொடுங்க. ஐயோ சிண்டு, எனக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ரொம்ப டென்ஷனா இருக்கு. நீங்க எல்லாரும் வீசுறத பார்த்தா ஈஸியா இருக்க மாதிரியும் இருக்கு, கஷ்டமா இருக்க மாதிரியும் இருக்கு. கரெக்டா விழுந்துருமா? விழுந்தரணும். ஐயா, விழுந்துருச்சு. சிண்டு, இது ரொம்ப ஈஸியா தானே இருக்கு. நான் என்னோட வீசி பார்க்கட்டுமா? ஐயோ,
இப்ப கடைசியா நம்ம சோட்டு பாப்பா வீச போறா. ஐயோ சோட்டு பாப்பாவும் மிஸ் பண்ணிட்டாளே. ஓகே கேம் முடிஞ்சிருச்சு. இந்த கேம்ல கரெக்டா வீசினது பாத்தீங்கன்னா நானும் ரோஜாவும் மட்டும்தான். சோ இந்த கேமோட வின்னர் நானும் ரோஜாவும் தான். என்ன எல்லாரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க? எல்லாரும் கைத்தட்டுங்க எங்க 2 பேத்துக்கும். நாங்க தானே சூப்பரா வீசணும். டே சிண்டு சரி ஒத்துக்கிறேன், நீயும் ரோஜாவும் தான் வின்னர்னு. நீ சீக்கிரமா போய் உங்க 2 பேத்துக்கு என்ன கிஃப்ட்னு எடுத்துட்டு வாடா. 2 gift தான் வச்சிருக்கியா? ஆமாண்டா ராகுல். ஆனா இந்த டைம் ரொம்ப வித்தியாசமான gift தெரியுமா? இது என்னன்னு பாத்தீங்களா? ஹை சிண்டு, இந்த gift எனக்கா? இது பார்க்கறதுக்கு ஏதோ பசில் டாய் மாதிரி இருக்கு. என்ன போட்டிருக்கு? ஏர்லி எஜுகேஷன் மெஷின்னு போட்டிருக்கு. கால்குலேட்டர் எல்லாம் இருக்க மாதிரி இருக்கு. ப்ளூ, பிங்க், yellow, ஒயிட்னு இருக்கு. இது என்ன சிண்டு? இது பிங்க் கலரா? ஆமா ரோஜா, அதை ஓபன் பண்ணி பாரு. இது உனக்கு படிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் தெரியுமா? ஃபிஷ் டிசைன் எல்லாம் போட்டிருக்கல, நீ உள்ள ஓபன் பண்ணி பாரு. இந்த மாதிரி நீ எங்கேயுமே பார்த்திருக்க மாட்ட. ஹை சிண்டு, இது ஒரு கால்குலேட்டரா? நான் கூட ஏதோ ரைட்டிங் போர்டுன்னு நினைச்சிட்டேன். என்ன சிண்டு ஆன் ஆக மாட்டேங்குதே? அந்த ஆன் பட்டனை லாங் பிரஸ் பண்ணு. இதுல நிறைய கேம்ஸ் இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு கேமா தானா ஸ்டார்ட் ஆகும். இப்ப பாரு, எடுத்துன்னு சப்ட்ராக்ஷன் வரும் பாரு. 8 - 3 என்னன்னு ஆன்சர் போடு ரோஜா. 8 - 3 5 தான். 5 கொடுத்து ஓகே கொடுத்தா ஹை 6 - 2 4. நம்ம கிட்ட क्वेश्चन கேக்குமா? 7 - 3 4, 8 + 8 16. எனக்கு நல்லா தெரியும். ஹை சிண்டு, இது எக்ஸாம் மாதிரி இருக்கு. 6 - 2 4. இது கால்குலேட்டரா இல்ல எக்ஸாமா? சூப்பரா இருக்கு சிண்டு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. என்ன ரோஜா, ஃபர்ஸ்ட் கேமுக்கே அசந்து போயிட்டா? இந்த மாதிரி உள்ள 10 20 கேம் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நீ ரிமெம்பர் பண்ணணும். 5 8 3ன்னு டைப் பண்ணி ஓகே கொடு. இது வந்து ரிமெம்பரிங் கேம், மெமரி கேம். 6 4 8. 6 4 8ன்னு கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா கிரேட்னு சொல்லும் பாரு. 9 6 8 எல்லாத்தையும் பிரஸ் பண்ணு. டே சிண்டு இது மெமரி கேம் ஆச்சேடா. என்னடா இது சப்ட்ராக்ஷன் கேம் வந்துச்சு, அதுக்கப்புறம் மெமரி கேம் வருது. இப்போ ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் கேம் வரும் பாருங்க. Find the largest number out. Please press OK to please find the largest number out. Great! Please find the largest number out. Amazing! Please find the largest number out. Great! Please finding the rule out. Please observe and draw the pattern of numbers. What is அடுத்த the நம்பர் next என்னன்னு கேக்குது number? பாத்தீங்களா? 1 + 3 தான் 4, 4 + 3 7, அப்ப 7 + 3 10. ஆனா நான் இப்ப வேணும்னே 1 பிரஸ் பண்ணி ஓகே சொல்றேன். ராங்னு சொல்லும் பாருங்க. ஓகே, இப்போ நான் அடுத்த क्वेश्चन இது பண்றேன். ரோஜா உனக்கு ஆன்சர் தெரியுதான்னு பாரு. சிண்டு, இதோட அடுத்த நம்பர் கேக்குதா? 4 4 ஆட் ஆகுது சிண்டு. 0 + 4 தான் 4, 4 + 4 8, 8 + 4 12. 12 என்டர் பண்ணி ஓகே சொல்லணுமா? ஹை சிண்டு, இந்த கேம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி இந்த இதுக்குள்ள இவ்ளோ கேம்ஸ் இருக்கு? டே சிண்டு இதோட ஆன்சர் நான் கண்டுபிடிக்கிறேன்டா. 8 8 ஆட் ஆகுது. 1 + 8 தான் 9, 9 + 8 வந்து 17, 17 + 8 வந்து 25 டா. Bingo! Please observe and draw the pattern of numbers. What is the next number? சிண்டு அண்ணா, இதுக்கு நான் ட்ரை பண்றேன். 5 5 ஆட் ஆகுது. 11 + 5 16 னா. Please observe and draw the pattern of numbers. What is the next number? 14 + 5 19. Amazing! Please observe and இருங்க அடுத்தது அடிஷன் போலாம். 1 + 0 = 1. ஓகே. என்னது இது சொல்லி கொடுக்குதா? 1 + 1 = 2. ஓகே, இதெல்லாம் என்ன நமக்கு சொல்லி கொடுக்குதா? 1 + 2 = 3. ஓ, அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே சொல்லி கொடுக்குது நமக்கு. பாத்தீங்களா, இதுவே நமக்கு ஒரு டீச்சர் மாதிரி தான். தேங்க் யூ so much சிண்டு. எனக்கு இந்த ஸ்லேட்டை வச்சே நான் வந்து மேக்ஸ் எல்லாம் கத்துக்கலாம் போல இருக்கு. ஹை மல்டிப்ளிகேஷன் கூட இருக்கா? டே சிண்டு எனக்கு தெரிஞ்சதுல டிவிஷன் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ரோஜா திரும்பவும் அந்த பட்டனை பிரஸ் பண்ணு. பாத்தீங்களா, நான் சொன்ன மாதிரி டிவிஷன் கூட இருக்கு. டே சிண்டு எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிற? சிண்டு நாங்க கூட அடுத்த கேம்ல ஜெயிச்சா இந்த மாதிரி வாங்கி கொடு சிண்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே சமயம் ரொம்ப ஜாலியாவும் இருக்கும் போல இருக்கு. இருங்க, இந்த ஸ்லேட் இதோட முடியல. இங்க பாத்தீங்களா, இதுவும் ஒரு நார்மல் வந்து மேஜிக் டேப்லெட் மாதிரி தான். நல்லா சூப்பரா இதுல எழுதலாம். பின்னாடியே வந்து பென்சில் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு ஆன் பண்ணிட்டு இருங்க, ஏதாவது எழுதி காமிக்கிறேன்.
ஓ இதை ரைட்டிங் டேப்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கால்குலேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம மேக்ஸ் மேமாவும் யூஸ் பண்ணிக்கலாமா சூப்பர்டா இது. சிண்டு அண்ணா நீங்களும் இந்த மாதிரி ஒன்று வின் பண்ணியிருப்பீங்கல்ல, பேசாம எனக்கு அதை கொடுத்துருங்கண்ணா. எனக்கும் இந்த ஸ்லேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சோட்டு பாப்பா, நான் வின் பண்ணிருக்கிறத நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போலாம். நீ ஒரு நாள் எடுத்துட்டு போ, நான் ஒரு நாள் எடுத்துட்டு போறேன், சரியா? ரோஜா ரோஜா நீ இந்த கேமை வின் பண்ணிருக்கேல, அதனால இந்த ஸ்லேட்டை நீயும் நானும் ஷேர் பண்ணிக்கலாமா? ஓகே பூஜா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்க பாரு, இதுல நம்ம ஜாலியா ஏதாவது வரைஞ்சு கூட பார்க்கலாம். எனக்கு இந்த gift உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு சிண்டு. இவ்வளோ சூப்பர் gift வின் பண்ணுவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக மொத்தத்துல நீயும் சோட்டுவும் ஒன்று ஷேர் பண்ணிக்கிறீங்க, ரோஜாவும் பூஜாவும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எனக்கும் மீனாக்கும் தாண்டா கடைசியில் எதுவுமே இல்லை. நல்லா நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை நல்லா ஏமாத்திட்டீங்கடா. ஏ ராகுல், நம்ம 2 பேரும் கேமை பொறுமையா விளையாண்டு வின் பண்ணி தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கோம்ல. நீ ஏன் தேவையில்லாம இந்த மாதிரி சிண்டுவை சொல்லிட்டு இருக்க? ஏய் இதுதான் அந்த இன்னொரு ஸ்லேட்டா? டேய் இது என்னடா ப்ளூ கலரா கிரீன் கலரா? இல்லடா ராகுல், அந்த கடையில பிங்க் கலர் தான் இருந்துச்சு, அதனாலதான் பரவாயில்லன்னு வாங்கிட்டேன். பாய்ஸ் பிங்க் யூஸ் பண்ணா ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் இல்லை. இருங்க எடுத்து காமிக்கிறேன். அதே ஸ்லேட் தான், அதே கால்குலேட்டர் தான், அதே ரைட்டிங் டேப்லெட் தான், எந்த டிஃபரன்ஸும் இல்லை. கலர் கூட சேம் தான். ஹை சிண்டு அண்ணா, எனக்கு கூட பிங்க் ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்டா நானே எடுத்துட்டு போறேன்னா.